ரூமில் இருக்கிற ஃபயர் அலாரம் ஒரு டைம் அடிச்சது அப்படின்னா அதுலேருந்து குருவி கத்துற மாதிரி சவுண்ட் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். இது எப்பயுமே நடக்கிறது தான். இந்த மாதிரி கேட்குறப்ப நாங்கள் லீசிங் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அவங்க வந்து ஃபயர் அலாரம் வந்து கழட்டி மறுபடியும் மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ மறுபடியும் நாளைக்கு ஃபயர் அலாரம் அடிச்சது அப்படின்னா மறுபடியும் அந்த குருவி கத்துற சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிரும். மறுபடியும் வந்து இதே தான் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கப்போ என்னமோ மாதிரி இருக்கும். பசங்க 2 பேருக்குமே வந்து கொஞ்சம் காஃபாக இருக்குது. அதுவும் ட்ரை காஃப்லாம் இருக்கிறப்ப ஹனி, பெப்பர், அப்புறம் மஞ்சள் தூள், இஞ்சியை வந்து நல்லா துருவிட்டு அதை பிழிஞ்சிட்டு அந்த சாறு எடுத்துக்கணும். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிக்கடி நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ட்ரை காஃப் வந்து நல்லாவே குறையும். இங்கே வந்தப்போ நான் ரொம்ப காஃப் இருக்குன்ட்டு பசங்களை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அங்கே இருக்கிற டாக்டர் சொன்னது தான் இது. இதை தான் வந்து ட்ரை காஃப் வர்றப்பெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். சின்ன பொண்ணு படிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு அவள் கிளம்பிட்டா. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.